அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் தெரிந்து கொண்டு உருவாக்குகிறார். இந்த நாளுக்குரிய வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பல காரியங்களை கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சம்பந்தப்பட்ட வசனங்களோ கர்த்தருடைய தன்மைகளோ எத்தனை நம்முடைய உள்ளத்தில் நிரந்தரமாக தங்குகின்றன? எத்தனை தன்மைகளை நாம் மீண்டும் தியானித்து அதிலே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு நாம் வளர்கிறோம்? அந்த கேள்விகளோடு நாம் இந்த பகுதியை பார்ப்பது நல்லது. மோசே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய இறுதி கட்ட நாட்களிலே அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் தன்னுடைய மனதில் மோசேக்கு பதிலாக இன்னும் ஒருவரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுவதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி தேவன் யோசித்த ஒரு மனிதனுடைய பெயர்தான் யோசுவா. இந்த யோசுவா கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பிறகு வழிநடத்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி கவனமாக பயிற்சி அளித்து உருவாக்குகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவாவுக்கும் சில நல்ல குணநலன்கள் இருந்தன, நல்ல கேரக்டர்ஸ் அவருக்கு இருந்தன. அதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வேதம் நமக்கு அவரை அறிமுகப்படுத்துகிற பகுதி யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். ஒருவேளை இந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே ஒரு யுத்த வீரனாக அவர் அறிமுகமாகிறார். அங்கே அமலேக்கியர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது மோசே சொல்கிறார், யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ என்ன செய்யி, சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு நீ யுத்தத்துக்கு தயாராகு என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் அந்த வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் 8வது வசனத்திலே அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம். 9வது வசனத்திலே யாத்திரையாகமம் 17:9 மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கட்டளையை அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். அந்த கட்டளையை கவனிக்கிறார். அவருக்கு ஒரு யோசனை. நம்மை யுத்தத்துக்கு அவர் அனுப்பிவிட்டு நம்மை யுத்தம் பண்ணும்படி ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு போ என்று சொல்லிவிட்டு மோசே ஏன் மலையுச்சிக்கு அவர் ஏறுகிறார் என்று கேள்வி இருந்திருக்கலாம். நாமும் கூட அந்த வசனத்தை நாம் படிக்கும்போது அப்படி யோசிப்போம். ஆனால் ஏன் மலையிலே அவர் ஏறினார் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே 11வது வசனத்தில் அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கும் தேவனை நோக்கி கெஞ்சுவதற்கும் தாங்கள் ஆபத்தில் இருக்கிற சூழ்நிலைகளிலே அவரை சார்ந்து கொள்வதற்கும் தனியாக ஒரு இடம் தேடி அங்கே போய் ஆண்டவரை குறித்து யோசித்து தங்களுடைய கைகளை உயர்த்தி தங்களுடைய மனதின் விண்ணப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சொல்லுவது வழக்கமாய் இருந்திருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்று இங்கே எழுதப்படவில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? கைகளை ஏறெடுக்கிறார். அங்கே ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. அவர் கையை மேலே ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள்.
அவர் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் யுத்தத்தை மேற்கொண்டார்கள். இதை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, 2 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி அந்த 2 பேரும் அதை கவனிச்சுட்டு, ஐயோ அவருக்கு கை அசந்து போகுது அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கீழே கல்லை ஒன்றை கொண்டு வந்து வச்சு அவரை உட்கார வச்சு ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமும் மறுபுறத்திலும் இருந்து அவருடைய கையை தாங்குகிறார்கள். இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு யோசுவா முறியடிக்கிறார் அந்த யுத்தத்திலே அமலேக்கை. 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஒருவேளை எழுத்தாளர்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை எழுதுகிறவர்கள், வியாக்கியானங்களை எழுதுகிறவர்கள், மிஷினரிகளுடைய குறிப்புகளை எழுதுகிறவர்கள், இன்னும் செக்குலர் வேர்ல்டில் உலகத்தில் நிறைய பேர் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எழுதும்படி மோசேக்கு சொல்லுகிறதையும் அவர் அதை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. தாம் தெரிந்து கொண்ட யோசுவாவுக்கு நடந்தது எல்லாமே தெரிய வேண்டும். யுத்தத்துக்கு அவர் போய்விடுகிறார். மலையுச்சியில் என்ன நடந்தது, மலையுச்சியில் இந்த கைகளை ஏறெடுக்கும் போது அங்கே யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதை எழுதி வைத்து யோசுவா கேட்கும்படி வாசிக்க சொல்லுகிறார். இங்கேதான் இந்த யோசுவாவுடைய நல்ல ஒரு பண்பை நாம் பார்க்கலாம். இந்த யோசுவாவுக்கு எதிலே ஆர்வம் என்று சொன்னால், மோசேயை கவனிப்பதிலே, அல்லது அவரை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொன்னால். அவரை கவனித்து கொண்டே இருப்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். அது அவருடைய வேலையும் கூட. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த யுத்த வீரனை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மோசேக்கு உதவியாளனாக இருக்கும்படி அவர் கொண்டு வருகிறார். நான் இந்த 2 பகுதிகளையும் வாசிக்கும்போது மனதில் ஒரு சிந்தை வந்தது. அவர் ஒரு யுத்த வீரனாயிற்றே, அவரை யுத்தத்தில் பயிற்சி எடுக்க அனுப்பலாம், யுத்தத்தில் அடுத்த லெவலுக்கு அல்லது அடுத்தடுத்த அவர் முன்னேறுவதற்கான காரியங்களை பார்க்க சொல்லலாம். ஆனால் மோசேயோடே இருக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் எழுதினதை, நடந்ததெல்லாம் எழுதினதை யோசுவாவின் காது கேட்க நீ வாசின்னு மோசேக்கு சொல்லிட்டு யோசுவாவை உடனிருக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மோசையோடையே வருகிறார், மோசையோடையே இருக்கிறார். இதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ரெஃபரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே இந்த யாத்திரையாகும் புத்தகத்திலே கர்த்தர் என்னெல்லாம் அவருக்கு செய்கிறாரு அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், அவர் மோசையை கவனிக்கக்கூடிய, அதாவது மோசே என்ன செய்கிறார், அவர் ஜெபிக்கும் போதும் சரி, அவர் தேவனோடு பேசும்போதும் சரி, ஜனங்களை வழிநடத்தும் போதும் சரி, அவர் எப்படியெல்லாம் செய்கிறார். இந்த மோசேயை குறித்து நீங்கள் ஒரு குறிப்பை பல இடங்களில் பார்க்கலாம். அவருடைய தன்மை அங்கே எல்லா இடத்துலையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். இந்த 2ஐயும் யோசுவா கிரகிக்க வேண்டும், அதை கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகையினாலே யோசுவாவை ஒரு பணிவிடைக்காரனாக அவரோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் அழைப்பு தருகிறார். அப்போ இந்த யுத்த மனிதனாய் இருந்த யோசுவாவுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், என்னுடைய டேலண்ட் நான் ஒரு யங் மேன், நான் யுத்தத்தில் வல்லவன், ஆனால் எனக்கு அடுத்து வாய்ப்பு ஆண்டவர் என்ன தருகிறார், மோசேயோட கூட இருக்கும் வாய்ப்பை அவர் தருகிறாரே. இதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை அவருக்கு அந்த நோக்கமெல்லாம் அறிந்து கொண்டாரா இல்லையாலாம் தெரியாது. ஆனால் தேவனுக்கு அந்த நோக்கம் இருந்ததை நாம் இதை கோர்வையாக படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு முதல்ல ஒரு நல்ல தன்மை இருந்துச்சு, கவனிக்கும் தன்மை. ஒரு தலைவன்கிட்ட என்ன தன்மை இருந்தால் நல்லதுன்னா, he must be a good observer. அவர் அப்சர்வ் பண்ணுறதுல திறனுடையவராக அவர் இருக்க வேண்டும். அந்த கவனித்து உண்மை அறியும் போது தான் அவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் நிதானமாகவும் உண்மையாகவும் செய்ய முடியும். மோசே ஜனங்களை எப்போதும் நன்றாக கூர்ந்து கவனித்து தேவனுடைய சமூகத்துக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து செல்வார்.
இது எல்லாத்தையும் அருகிலிருந்து பார்த்த ஒரு நபர் யாருன்னு சொன்னால் யோசுவா. அருகிலிருந்து பார்க்கும்போது அவருக்கு பல உண்மைகள் புலப்படுகின்றன. இந்த தேவ மனிதர் எவ்வளவு சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே மோசேக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுத்த பணி என்ன என்று சொன்னால், தேவன் அவரோடு பேசுவதை ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அவருக்கு இட்ட பணி அது. அதை மிக கவனமாகவும் கருத்துடன் அவர் செய்கிறதை உடனிருந்து கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோசுவாவுக்கு தரப்படுகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கும் கூட இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறார் அல்லவா? வேதத்தை படிக்கும்போது கவனித்து அறியும் ஒரு வாய்ப்பை தருகிறார் அல்லவா? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லது கவனிக்கிறோம்? எத்தனையோ நேரங்களில் கவனிக்க வேண்டியதை விட்டுவிட்டு மிக சாதாரணமாக அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில குறிப்புகளை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், ஊன்றி ஊன்றி படித்து அதை பெரிதாக நாம் பார்ப்போம். ஆனால் தேவன் நம்மிடம் விரும்புவது வேதத்தில் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து அறிய வேண்டும். கவனித்து அறியும் போது பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம், சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். தேவ ஆவியானவரும் நமக்கு சத்தியத்தை விளக்கி சொல்வதிலே நமக்கு உடன் இருப்பார். இந்த நாளில் நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? கவனித்து அறிகிறவர்களாக வாசிக்கிறோமா? உண்மையை அறியும்படி அந்த வேதத்தை வாசித்து அந்த உண்மை என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு வாசிக்கிறோமா? நாம் அந்த கேள்வியை கேட்பது நல்லது. யோசுவாவுக்கு இன்னொரு தன்மை இருந்தது. யோசுவாவுக்கு இருந்த இன்னொரு குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், கற்றுக்கொள்ளும் தன்மை. யோசுவா என்ன ஒரு தன்மை உடையவராக இருந்தார்னு சொன்னால், கற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளவராக இருந்தார். பொதுவாக எல்லா இடங்களிலும் கல்லூரியில் படிக்கிறவங்க, பள்ளிகளில் படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருமே கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான். ஆனால் கற்றுக்கொள்வதிலே ஒரு விருப்பம் வேண்டும், கற்றுக்கொள்வதிலே ஒரு ஆர்வம் வேண்டும். ஒரு கற்றுக்கொள்ளும் மனிதனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கற்றுத்தருகிற உண்மைகளை அதை உணர்ந்து கொள்ளும் அந்த வாய்ப்பும் அந்த அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். இன்று ஏனோ தானோ என்று வேதத்தை வாசிக்கும்போது நாம் கற்றுக்கொள்ள முடியாது. மோசேக்கு பதிலாக யோசுவாவை தெரிந்து கொண்டு அவர் ஆயத்தப்படுத்துவது மோசேக்கும் தெரியாது, யோசுவாவுக்கும் தெரியாது. கர்த்தரிட்ட கட்டளையின்படி இவைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொள்வார். யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கவனிக்க செய்வதிலும் கற்றுக்கொள்ள செய்வதிலும் ஒரு குணாதிசயத்தை அவர்களுக்குள்ளாக உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்று நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரும் அதை செய்கிறார். நம்மை கவனிக்கும்படி என்ன நடக்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிறவைகள் என்ன நடக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, அதை கவனித்து அறியும்படி நம்மை தூண்டுகிறார். அதே போல அனுதினமும் வேத வசனத்தின் உண்மைகளை, ஒருவேளை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வசனத்தை வாசிக்கும் போது நாம் அதை கற்றுக்கொள்கிறோமா? இது தேவனுக்கு பிடிக்கவில்லை, இது தேவன் அருவருக்கிற காரியம். அதே போல ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை, வழியை வாசிக்கும் போது இதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார், இதை தவிர்க்க விரும்புகிறார், இதை செய்ய விரும்புகிறார். இதை நாம் கற்றுக்கொள்ளும் உணர்வோடு வேதத்தை வாசிக்கும் போது தான் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த பகுதியை வாசித்துட்டே வரும்போது 40 நாட்கள் அவர் மலைக்கு அழைக்கப்படுகிறார், தேவனுடைய கட்டளையை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. அப்போது வேறு யாரும் வரக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் யாருக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்குது, இந்த யோசுவாவுக்கு மட்டும் அவர் உள்ளே வருவதற்கு அல்ல அவரோடு கூட இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த 40 நாளும் தேவன் பேசினது எழுதி கொடுத்தது, அந்த டைம் அவர் எப்படி மோசே கர்த்தரோட அவர் செலவழிக்கிறாரு, அதனுடைய விளைவாக என்னெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், இது எல்லாத்தையும் ஒரு பணிவிடைக்காரனாக கவனிக்கும் வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் தருகிற வாய்ப்பு நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கும் அல்லது எந்த சூழ்நிலையில் கிடைக்கும் என்பது நாம் கணித்து சொல்ல முடியாது. ஆனால் அவர் தருகிற சூழ்நிலையையும் அவர் தருகிற நேரங்களையும் கவனிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நாம் பயன்படுத்துகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்பது நல்லது. நீங்கள் அந்த யோசுவாவினுடைய ஆர்வத்தை நீங்கள் ஒரு வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் இருக்குது. இந்த கற்பனைகளை பெற்று
அங்கிருந்து இறங்கும்போது ஜனங்கள் பொன் குற்றிகளை செய்த பிறகு ஆண்டவருக்கு அவர்கள் மேல் கோபம் வருகிறது. அதை உடைச்சு போடுறாரு மோசே. கையில் வச்சிருந்த 10 கட்டளைகளையும் அவர் உடைத்து போடுகிறார். அங்கே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வருகிறது. திரும்பவும் நீ வா, நான் உனக்கு திரும்ப எழுதி கொடுப்பேங்கிறாரு. அப்போ சாட்சியின் பலகைகளை இவரே இழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். கர்த்தர் சொல்ல சொல்ல மோசையை எழுத சொல்லுகிறார். கர்த்தர் சொல்ல மோசையை எழுத அது நமக்கு கையிலே கிடைக்கிறது. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இந்த வேலையை செய்கிற மோசையை பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யோசுவா இருக்கிறார். இந்த குறித்த குறிப்புகளை நாம் யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம்னு சொன்னால், அதில் 11வது வசனத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது. யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும் அந்த மனிதனுக்கு, மோசையோடே கூட இருக்கும் வாய்ப்பு கிடைத்த அந்த மனிதனுக்கு என்ன இருந்துச்சு? அந்த இடத்த விட்டு நகராமல் பிரியாதிருந்தான். அந்த மோசே முகமுகமாய் பேசும் அந்த இடத்துல அவரை விட்டு பிரியாதவன் இருக்கிறதை அங்கே வாசித்து பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் எப்போதுமே சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், தம்மோடு இருக்கும்படியாய் அழைப்பை கொடுத்து கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். அவர்களை அனுப்பும்போது என்ன சொல்லுகிறார்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு, அற்புதங்களை செய்வதற்கு அனுப்புகிறார். அது எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் உயிரோடு எழுந்து போகும்போது அவர் சொல்லுகிறார், இந்த உலகமெங்கும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 2000 வருஷம் வரைக்கும் சுவிசேஷம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சீடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சீடர்களுக்கும் சரி, தேவனால் அழைப்பை பெற்றவர்களுக்கும் சரி, இந்த கவனிக்கும் ஒரு நல்ல தன்மையும் கற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல தன்மையும் இருந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷமானது ஆவியானவரால் அந்த மனிதர்கள் மூலமாக, சீஷர்கள் மூலமாக இன்றும் உலகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய கற்றுக்கொள்ளும் ஆர்வமும், வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும், வேதத்தில் கவனித்து அறியும் அந்த ஆர்வமும் நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் இனிமேல் நான் வாசிப்பதையும் கவனிப்பதையும் சற்று நான் ஆர்வத்துடன் செய்யவும் அர்ப்பணிப்போடு செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த நாளிலே இந்த யோசுவா என்ற தேவ மனிதனுக்கு நீர் அவனை உருவாக்குவதற்கு ஆயத்தப்பட்ட போது அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு 2 நல்ல குணநலன்களை இந்த நாளிலே நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் எந்த அளவுக்கு கவனித்து வாசிக்கிறோம், உண்மையை அறியும்படி வாசிக்கிறோமா? ஆண்டவரே, அதில் உள்ள ட்ரூத் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அதில் உள்ள உண்மைகள் எல்லாம் என்னுடைய முழு வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கவனிக்கும் ஆற்றலோடு நாங்கள் வாசிக்கிறோமா? ஆண்டவரே, அதே போல் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கற்றுக்கொண்டதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, இந்த கேள்விகளெல்லாம் நாங்கள் கேட்டு பார்க்கும்போது இதில் குறைவுபட்டிருப்போமானால் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கற்கும் அந்த தன்மையையும், அந்த கவனித்து வாசித்து உண்மை அறியும் தன்மையையும் எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்தி உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும், இந்த உலகிற்கு நற்செய்தி அறிவிக்கவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.